இன்னைக்கு 5 பிரதான செய்திகளை தொடங்கி ஒரு பிக் ஃபோக்கஸ் பகுதியில் அதிமுக கூட்டணி தொடர்பாக பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர் நம்முடன் இணைந்திருக்கிறார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுல இந்திரா அவர்கள். அவரை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியோட தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில தான் அந்த முன்னெடுப்பு அப்படின்னு மேற்கொள்ளப்பட்டது. இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியுடைய ப்ரோக்ரஸ் என்னவா இருக்கு, எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு? இல்லை, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா சொன்னது மாதிரி பொதுச் செயலாளர் இன்றைக்கும் மெகா கூட்டணி, அதாவது அன்றைக்கே இஃப்தார் நிகழ்ச்சியில் கூட சொன்னாங்க, தொடர்ந்து பொது வெளிகளில் சொல்லிட்டு வர்றாங்க, மக்களோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணிங்கிறது தான் மெகா கூட்டணி. கூட்டணிகள் பேசப்படும், கூட்டணிகள் வர இருக்கக்கூடியவர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் 40 தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னம் எப்பொழுதும் போட்டிக்கு தயாராக இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். மக்களோடு ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். மக்களை சந்திக்க தேர்தல் களத்திலே நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் அப்படின்னு நம்பப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடந்ததா? இப்போ எந்த நிலைமையில் இருக்கு? இல்லை பேச்சுவார்த்தையே நடக்கலையா? இல்லை, சகோதரர் சி.வி. சண்முகம் எம்பி, முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், அந்த பகுதியைச் சேர்ந்தவர், அவர் பார்த்துருக்காரு. பேச்சுவார்த்தைகள் ஒரு சில கட்டங்கள் நடந்தன. முடிவு அப்படிங்கிறது இருதரப்பும் பரஸ்பரமாக சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒன்று. அது இன்னும் எந்த முடிவு என்பது எட்டப்படவில்லை. ஆனாலும் அதிமுக ஸ்திரமாக உறுதியாக யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் களத்திலே மக்களை சந்திக்க தயாராக இருக்கின்றது. தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நீடிக்குது அப்படின்றது தான் தகவலா இருக்கு. என்ன கட்டத்தில் இருக்கு? இன்னைக்கு தொகுதி உடன்பாடு அப்படின்றது கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கா? தொகுதி உடன்பாடு அப்படிங்கிறது என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்கே உடனடியாக பத்திரிகைக்கும் பொதுவெளிகள்லையும் மீடியாக்களுக்கு சொல்லப்படும். பேச்சுவார்த்தைகள் 2 கட்டங்கள் நடந்ததுங்கிறது உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. ஆகவே பேச்சுவார்த்தைகள் அந்த கட்டத்தில் இருக்கின்றது. என்றைக்கு முடிவு எடுக்கக்கூடிய சூழலும் கையெழுத்தும் என்றால் பத்திரிகையாளர்களோ மக்களுக்கு தெரிவிக்காமலோ எந்த சூழலையும் எந்த சம்பவமும் நடக்கப் போவதில்லை. மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்ன அதிமுக இன்னைக்கு கூட்டணி அமைக்க தடுமாறுறாங்க. தனித்து விடப்படும் அப்படின்னு நம்பப்பட்ட பாஜக இன்னைக்கு மெகா கூட்டணியை நோக்கி பயணிக்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? நீங்கள் கொஞ்சம் உங்கள் கேள்விகளை மாற்றணும். ஏன்னா எல்லாருமே இப்போ கருத்து கணிப்புன்னு ஒன்று போட்டு ஒரு மாதிரியான மக்களை மிஸ்மரைஸ் பண்ணி குழப்பம் பண்ணுறது மாதிரியும், மெகா கூட்டணி அமைக்க முடியல தடுமாறுது அப்படிங்கிற ஒரு சூழலையும் மாற்றி எந்த சூழ்நிலையிலையும் அச்சமின்றி எந்த மிரட்டலுக்கும் எந்த விதத்திலும் அடிபணியாமல் அதிமுக தனி கொள்கையோடு மக்களை சந்திக்க மக்களோடு ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கின்றோம் அப்படிங்கிறத சொல்கிறத தவிர்த்துட்டு திரும்ப யாரும் வரலை, கதவுகள் திறந்திருந்தாலும் யாரும் வரலை, இது மாதிரியான ஒரு மாயைகளையும் கற்பனைகளையும் பத்திரிகைகளும் பத்திரிகை செய்திகளும் ஒரு மாதிரியாக மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யப்படுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதிமுக தனித்து நிற்பதற்கு திராணியோடு தைரியத்தோடு இருக்கின்றது அப்படிங்கிறத பொதுவெளிகளில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்கள் உறுதியாக இருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது 40 தொகுதிகளும் இரட்டை இலை சின்னம் மோதியா லேடியா அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40 தொகுதிகளும் தனித்து நிற்கிறது அப்படின்ற அறிவிப்பு வெளியிடுவாரா? இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை கூட்டணிகள் சூழ்நிலைகள் எத்தனை வந்தாலும் இந்த ஒரு மாதம், குறிப்பாக சொல்லப்போனால் 2 மாதங்கள்லேருந்து இந்த கடைசி 1 மாதங்களில் எத்தனையோ சூழல்கள் வந்தது. அதிமுகவும் அதிமுக தலைமையும் தொண்டர்கள் என்ன முடிவெடுத்தார்களோ, செயற்குழு பொதுக்குழுவிலே என்ன முடிவு எடுக்கப்பட்டதோ அதன்படி இன்றைக்கு வரைக்கும் எந்த சூழலிலும் எதற்கும் யாருக்காகவும் அச்சப்படாமல் உறுதியாக இருக்கின்றது. அதுதான் அம்மா வழியிலையும் புரட்சி தலைவி வழியிலையும் வந்த கட்சிங்கிறத நான் இந்த நேரத்தில் திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தில் திடீர் என்று இரட்டை இலை சின்னம் தொடர்பான ஒரு மனு அப்படின்றது ஹைலைட் ஆக்கப்படுது. புகழேந்திகளுடைய வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இன்னைக்கு தீர்ப்புக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸோ அதிமுகவை நோக்கி அடுத்த கட்ட சவால் அப்படின்றது அணிதிரளுது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு மட்டுமா சவால்? புரட்சி தலைவி பார்க்காத சவாலா? புரட்சி தலைவர் பார்க்காததா? பொதுச் செயலாளர் இன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சவால்களோடு தான் முதலமைச்சரானார். அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள், பல்வேறு தேர்தல் ஆணையம்,
உயர் நீதிமன்றம், முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற எல்லாமே வழக்குகள் போட்டிருக்கு. சூரியமூர்த்திங்கிறவர் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு குழப்பத்தை, அதாவது என்னென்னா யாரோ தூண்டுதல் பேரில் ரெட்டலை சின்னம் முடங்குமா? எப்படிங்க முடங்கும்? 100% இபிஎஸ் பின்னாடி பொதுக்குழு செயற்குழு கையொப்பம் விட்டு எல்லாம் இருக்குது. கட்சியை விட்டு நீக்கப்பட்டது சரின்னு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு பின்பு செயற்குழு பொதுக்குழு நடந்து தீர்மானங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. திருப்பி ஒரு 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 விஷயமா தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புவாங்க. நாங்கள் பதில் கொடுக்க தயாராக இருக்கோம், வழக்குகளை சந்திக்க தயாராக இருக்கிறோம். ரெட்டலை என்றைக்குமே தொண்டர்கள் ரெட்டலை அதிமுகவின் தலைமை அலுவலகம் இதுதான் பார்க்குறாங்களே தவிர அந்த தலைமை எங்கே இந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் இது மாதிரியான சோதனைகளை எல்லாம் தொடர்ச்சியாக கண்ட கழகம், அதையெல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய கழகம் தான் அதிமுகவும் அதன் தலைமை. இந்த சவால்கள் எல்லாமே பாஜகவை நோக்கி அதிமுகவை புஷ் பண்ணுவதற்கு தான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. பாஜகவை நோக்கி அதிமுக நகரக்கூடிய சூழல் இப்ப இருக்கா, இல்ல எடுத்த நிலைப்பாட்டில் அப்படியே ஸ்திரத்தன்மையோட அதிமுக இருக்கா? நாங்க பலமா இருக்கிறதுனால தானே எல்லாருமே இந்த கேள்வியை கேட்குறீங்க. நாங்க ரொம்ப பலமா இருக்கோம், 2,07,00,000 தொண்டர்களோடு இருக்கோம் அப்படிங்கிறதுனால தானே நாங்க பலமா இருக்கோம் அப்படிங்கிறது இன்டைரக்டா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று. மிக தெளிவாக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு இல்லை, இப்பொழுதும் இல்லை, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலும் இல்லை. அந்த முடிவில் மிக ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதில் அவங்க யார் புஷ்அப் பண்ணாலும் யார் என்ன பண்ணாலும் அதற்கெல்லாம் அச்சப்படாமல் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தலைமையை கொண்ட கழகமாக இன்றைக்கு வெற்றியோடு இருக்கின்றோம். ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டால் ஓபிஎஸ் அவர்களுடைய விரும்புகிறாரு, நானும் ரெட்டை சின்னத்திற்கு உரிமை கோருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவர். ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டால் அதிமுகவுடைய நிலை என்ன? அப்படி ஒரு கேள்வியே வேண்டாம், அப்படி ஒரு சூழலே வராது. 100% தொண்டர்கள் எல்லோரும் இங்கே ஒருங்கிணைந்து இருக்காங்க. நேற்றைக்கு கூட கட்சி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இருந்த 1-2 பேர் அவங்களா நிர்வாகிகள் போட்டவங்க கூட தலைமையை நோக்கி அதிமுக தலைமை கழகத்தை நோக்கி கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே யார் கற்பனையும் நடைபெறாத ஒன்றாகத்தான் இருக்கும். சின்னம் எப்பொழுதும் ரெட்டலை சின்னம். மக்கள் தொண்டர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே உறுதியாக இருக்கும். ஓபிஎஸ் எந்த நம்பிக்கையில சொல்றாரு, நான் ரெட்டை சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு? யாரோ கொடுக்கக்கூடிய நம்பிக்கையா, இல்ல அவருக்கு எந்த நம்பிக்கை பிறந்திருக்கு? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் என்ன நம்பிக்கையில சொல்றாருன்னு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு சிறுபான்மையினருடைய உரிமை பாதுகாக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்ப அறிவிச்சாரு. ஆனா அந்த சட்டம் நிறைவேறதுக்கு காரணமே அதிமுக தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திமுக முன்வைக்குது. உங்களுடைய பார்வை? திமுக எப்பவுமே பொய்யான தகவலை தான் சொல்லுவாங்க, எப்பவுமே திமுக உண்மைக்கு மாறான தகவலை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, சிறுபான்மை பிரிவு மக்கள் பாதிக்கப்படாத நிலையில தான் உறுதியாக நாங்கள் இருக்கோம். எப்பொழுதும் அந்த கலாச்சாரத்திலும் அந்த இதில் தான் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு ஜாதி மத வித்தியாசம் இல்லாத கழகம் தான் அதிமுக. நிச்சயமாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இங்கே யாரும் பாதிக்காத வகையில் அது அமல்படுத்த கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஒரு சட்டம் பாதகமாக தான் இருக்கு. இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை பற்றி பேசாத, உறுதி செய்யாத ஒரு சட்டத்திற்கு அதிமுக ஆதரவு அளிச்சது அப்படின்றதான உண்மை இல்லை. அந்த சூழ்நிலைகளில் அந்த இதில் தவறான செய்தியை சொல்லியிருக்காங்க. அப்பொழுதே அது வேண்டாம் என்பதை திரு மாண்புமிகு அவங்க முன்னாள் சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதை பற்றின ஒரு விவாதம்னா நீங்கள் தனியாக கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் புள்ளி விவரங்களோடு உங்களுக்கு அதிமுக எடுத்த நிலைப்பாடுகளை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதிமுகவுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து சரிவை நோக்கி போகுது அப்படின்றது அண்மையில் வரக்கூடிய கருத்துக்கணி முடிவா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அதிமுக சரிவில் இருந்து இன்னும் மீண்டு வரலையா தேர்தல் வெற்றி மூலமா? இல்லை, அதை தான் இதுதான் ஒரு மாயையும் கற்பனையும் எல்லாரும் ஏற்படுத்துகிறாங்கங்கிறது. இப்போ நீங்கள் கூட ஒரு கருத்து கணிப்பு போட்டீங்க, 411 பிஜேபி. பொதுவாக வரப்பட்ட எல்லா கருத்து கணிப்புமே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காமன் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 2,07,00,000 தொண்டர்கள் இருக்காங்க, அந்த தொண்டர்களுடைய குடும்பங்கள் இருக்காங்க. அதிமுக என்றைக்கும் சரிவை நோக்கி செல்லாது. அதாவது ஒரு மாயை, எல்லாருமே ஒரு மாயையே தான். இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமான கூடிய உலகத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வர்றாங்க. அதிமுக ஸ்திரமாக உறுதியாக
எப்பொழுதுமே தன்னுடைய வாக்கு வங்கியை மிகச்சரியாக வைத்து மக்களிடம் நல்ல பெயரோடு இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக மேலே எல்லாரும் அதிருப்தியாக இருக்காங்க, அதிமுக மேல் நம்பிக்கையோடு இருக்காங்க. அதனால் அந்த கருத்து கணிப்பை எல்லாம் பொய்யாக்கி வீறு நடை போடும் அதிமுக என்பதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.